ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி தமிழ். இந்த உலகத்திலேயே தலைச்சிறந்த பாரம்பரியங்களில் ஒன்றுனா நம்ம தமிழரோட பாரம்பரியம் கண்டிப்பாக சொல்லலாம். அந்தளவுக்கு பெருமையும் சிறப்பு நம்ம தமிழரோட பாரம்பரியத்தை இருக்குது. நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்தையுமே ஒரு காரணத்தோடு தான் பின்பற்றியிருக்காங்க. அப்படி நம்ம பாரம்பரியத்தோடு நெருங்கிய தொடர்புடையது தான் வாழை இலை. விருந்துகள், விழாக்கள், திருமணம் இப்படி எல்லா வைபவங்களிலுமே இந்த வாழை இலையில் உணவு பரிமாறுவது மரியாதையின் வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். ஹோட்டல்களில் கூட இந்த இலையில் வைத்து கட்டித்தரும்படும் உணவுகளுக்கு மவுசு ரொம்பவே அதிகம். பல நூற்றாண்டு கால மரபும் பண்பாடும் இருக்குது. இது சுகாதாரமானது, சுற்றுச்சூழலுக்கும் உகந்தது. தென்கிழக்கு ஆசியாவின் பெரும்பாலான பகுதிகளில் வாழை இலையில் உணவு வைத்து உண்ணவும் விழாக்களில் அலங்காரத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது. குறிப்பாக தென்னிந்தியாவில் உணவும் வாழை இலையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமே சொல்லலாம். அந்த அளவுக்கு வாழை இலை நம் கலாச்சாரத்தோடு பிணைந்திருக்கு. எவ்வளவோ இலைகள் இருக்கும்போது இதற்கு மட்டும் ஏன் இந்த தனிச்சிறப்புன்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். அதற்கான விடை தான் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வாழை இலையோட தனிச்சிறப்புகள் என்ன, வாழை இலைக்கு ஏன் இவ்வளோ மவுசு, வாழை இலையோட நன்மைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் வாழை இலையை குறித்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சுவாரஸ்யமான வீடியோஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வாழை இலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாழை இலை நம் தமிழர்களோட பாரம்பரியத்தில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்வியல் முறையிலேயே ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு பொருளுக்கும் காரணம் இல்லாமல் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் இந்த வாழை இலைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுலேயும் பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இதில் பாலிப்பினால்கள் நிறைந்திருக்கு அப்படின்றது. அதுலேயும் குறிப்பாக இதில் EGCG என்னும் பாலிப்பினால் அதிகமாகவே இருக்குது. இது ஒரு இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது காற்று மாசுபாடு, புகைப்பிடித்தல் போன்றவற்றின் மூலம் நம் செல்களை சிதைக்கும் இதய நோய், புற்றுநோயிலிருந்து விரைவாக குணமடைகிறதுக்கு எதிராக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்படுது. கிரீன் டீ இலைகளில் கூட இதுதான் இடம்பெற்றிருக்கு. இவ்வளவு நன்மைகள் தர இந்த இலையில ஏன் நம்ம சாப்பாடை போட்டு சாப்பிட்றோம், இந்த இலையவே சாப்பாடாக சாப்பிட்லான்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு பின்னாடியும் ஒரு சிறந்த காரணம் இருக்குது. இந்த இலையை அப்படியே சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கு தாமதமாகும். அதனால தான் சூடான உணவை பரிமாறும் போது இந்த இலையில் இருக்கும் பாலிப்பினால்கள் உணவால் உறிஞ்சப்படுது. இதன் மூலம் நம் உடலை வந்தடைகின்றன. கூடுதலாக பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படும் தன்மை, வைட்டமின் A, சிட்ரிக் அமிலம், கால்சியம், கரோட்டின் ஆகியவையும் இதில் இருக்குது. சாதாரணமாக நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிட்றத விட வாழை இலையில் பரிமாறும் உணவை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும் பயன்கள் ஏராளம். முக்கியமாக இது மிகவும் ஆரோக்கியமானது. சூடாக இந்த இலையில் உணவு பரிமாறப்படும் போது இதில் இருக்கும் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் உணவோடு கலக்குமா. இதில் உள்ள குளோரோஃபில் அல்சர் மற்றும் தோல் நோய்கள் வருவதை தடுக்கும், தோல் ஆரோக்கியம் காக்கவும் உதவும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும், சிறுநீர்ப்பை தொடர்பான நோய்களுக்கு நல்ல தீர்வு தரும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவை எளிதில் செரிக்கவும் உதவும். எவ்வளவோ இலைகள் இருக்கும்போது ஏன் உணவு பரிமாறதுக்கு வாழை இலை மட்டும் பெஸ்ட்டுனா, சூடான பொருள் இந்த இலையில் பரிமாறப்படும் போது உணவின் சுவை இன்னமும் கூடும். பிளாஸ்டிக் போல் அல்லாமல் இது சுற்றுப்புறத்துக்கு உற்ற உகந்த தோலன்னு கூட சொல்லலாம். இதை உபயோகித்து விட்டு தூக்கி எறியும் போது நம் வளர்ப்பு பிராணிகளுக்கும் பயனாக இருக்கும். இயல்பாகவே இது தூய்மையானது, ஆரோக்கிய கூறுகளை உள்ளடக்கியது. இது லேசாக நீரை தெளித்துவிட்டு பயன்படுத்தலாம். நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் தட்டு கூட சுத்தம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாழை இலை சுத்தமாக இல்லை என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நச்சு பொருள்களோ வேதிப்பொருட்கள் கலப்போ இதில் இல்லை. நீர்ப்புகா தன்மையுடையதாக இருப்பதால் இதில் குழம்பு, ரசம் போன்ற திரவ உணவுகளையும் பரிமாற முடியுது. வாழை இலையில் சாப்பாடு பரிமாறி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில பலன்களும் இந்த வாழை இலையில் இருக்குது. இந்த வாழை இலையை சாறாக அரைத்து பூசினால் சிறிய தோல் காயங்கள் நீங்கும். அரிப்பு, வேனல் கட்டி போன்ற தோல் தொடர்பான பிரச்சனைகளையும் போக்குமா. குளிர்ந்த நீரில் சிறிது வாழை இலையை ஊற வைத்து அரைத்து பூசினால் வேனல் கட்டி சரியாகும். பூச்சிக்கடி, தேனீக்கடி, சிலந்திக்கடி போன்றவற்றுக்கு கூட இதன் மருத்துவ குணங்கள் உதவுது. இப்படி நம்ம முன்னோர்களின் வாழ்வியல் முறையில் பல நூறு அம்சங்கள் இருக்குது. அவங்க வகுத்துள்ள முறைப்படி உணவு உண்டு வாழ்ந்தாலே நம்ம நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான நீண்ட வாழ்வை வாழலாம். அதற்கு வாழை இலையில் உணவு உண்பதே ஒரு சிறந்த உதாரணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே வாழை இலையில் உணவு உண்ண பழகுவோம். வாழை இலையோட மற்ற பலன்களையும் நம்ம அடையிறதுக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வாழை இலையோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, வாழை இலையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் உபயோகமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.